30/4/2026 சித்திரை மாதத்தின் 17ஆம் நாள் வியாழக்கிழமை நரசிம்மர் ஜெயந்தி. இந்த நாள்ல இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி பூஜை அறையில இந்த ஒரு பொருளை வச்சீங்க அப்படின்னா எதிரி தொல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு உங்க வாழ்க்கையில இடமே இருக்காதுங்க. நிறைய பேர் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைக்கு காரணம் எதிரி தொல்லையும் கண்டிஷ்டி கோளாறும் தீய சக்திகளின் பாதிப்பும் தான். இதை அறவே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம், நாம வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் நரசிம்மர். இந்த நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கான ஒரு முக்கியமான நாள் தான் நாளைய தினம். இந்த தினத்துல பூஜை அறையில நம்ம கண்டிப்பா நரசிம்மருடைய போட்டோ வச்சிருக்க மாட்டோம். கண்டிப்பா ஆனா பெருமாளுடைய திருவுருவ படம் வச்சிருப்போம். அந்த படத்துக்கு நரசிம்மர் மனதார நினைச்சிட்டு துளசி மாலை சாற்றி பூஜை அறையில இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வச்சு இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்க. சித்ரா பௌர்ணமி என்று அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்க பூஜையில வைக்க வேண்டிய அந்த பிரசாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பானகம். நரசிம்மருக்கு ரொம்ப பிடித்த இந்த பானகத்தை தயார் பண்ணி பூஜையில ஒரு நெய் தீபத்தை ஏற்றி துளசி மாலை சாற்றி பானகத்தை வச்சு ஓம் நரசிம்ஹாய நமக, ஓம் நரசிம்ஹாய நமக எனும் மந்திரத்தை 27 முறை சொன்னீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில பயம், தோல்வி, அவமானம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த மந்திர பரிகாரத்தை தவறாம நரசிம்மர் ஜெயந்தி நாள்ல நீங்க எப்ப வழிபாடு செஞ்சாலும் சரி ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த வழிபாட்டையும் செஞ்சிருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நரசிம்மரின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.